ஹே கைஸ், ஒரு சின்ன கிளாட் வந்து நம்ம மூச்சை நிறுத்த முடியும். எஸ், திஸ் இஸ் அ டே 3. லெட்ஸ் see about a pulmonary embolism. பல்மரி எம்பாலிசம் இஸ் எ லைஃப் த்ரெட்டிங் கண்டிஷன். பல்மரி ஆர்ட்ரியை இந்த கிளாட் போய் பிளாக் பண்ணி லங்ஸுக்கு போக வேண்டிய பிளட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது பேர் தான் வந்து பல்மரி எம்பாலிசம்னு சொல்லுவாங்க. தென் இதோட காசஸ்ன்னு பார்த்தோன்னா டிவிடி, டீப் வெயின் த்ராம்போசிஸ். தென் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரொலாங்கட் இம்மோபிலிட்டி, ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸு, சர்ஜரி, ட்ராமா, தென் வந்து ஸ்மோக்கிங்கு, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் pulmonary embolism and deep vein thrombosis. Let's see pathophysiology. In this pathophysiology, due to etiological factors, okay, then pulmonary embolism. Pulmonary embolism என்ன பண்ணா கிளாட், அதாவது அந்த பல்மரி எம்பாலிசம் போயிட்டு பல்மரி ஆர்டரியை பிளாக் பண்ணி பல்மரி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. தென் பல்மரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனதுமே ரைட்டு வென்ட்ரிகளுக்கு வந்து ஆஃப்டர் லோடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எதனால் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்து அங்கே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளட்டு ரைட்டு வென்ட்ரிகளுக்கு வந்த பிளட்டு வெளியே போக முடியல. ஸோ அங்கே ஆஃப்டர் லோடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரைட்டு வென்ட்ரிகல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. தென் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனதுமே வந்து ரைட்டு வென்ட்ரிகல் வந்து டிக்ரீஸ்டு அவுட்புட், தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஐவிஎஸ், இன்ட்ரா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு டுவர்ட்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிகுலர். தென் வந்து டிக்ரீஸ்டு வென்ட்ரிகல் ப்ரீலோடு, அதாவது வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலுக்கு வர பிளட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஓகேவா? தென் கார்டியக் அவுட்புட் டிக்ரீஸ் ஆகுது. கார்டியக் அவுட்புட் டிக்ரீஸ் ஆனால் ஹைப்போடென்ஷன், லோ பிபியில் போயிடுவாங்க. லோ பிபியில் போயிட்டாங்கன்னா நோ ப்ரெஷர், ஸோ டிக்ரீஸ் த சிஸ்டமிக் டிஷ்யூ பர்ஃபியூஷன். ஓகே, இது ஷாக் மெக்கானிசம். லெட்ஸ் see சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மோஸ்ட் காமன்லி டிஸ்பேனியா இருக்கும், தென் செஸ்ட் பெயின் இருக்கும், அப்புறம் வந்து சைனோசிஸ், அதாவது வந்து பேஷண்ட் வந்து ப்ளூயிஷாக இருப்பாங்க, லைட்டாக ப்ளூயிஷாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. எதனாலனா வந்து அவங்க வந்து ஹைபாக்சியாவில் இருக்காங்க. ஓகேவா? டிக்ரீஸ்டு ஆக்சிஜன். தென் ஆன்சைட்டி, வீக் பல்ஸு, ஷாக்கில் இருப்பாங்க. தென் சின்கோப். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷனில் பார்த்தோன்னா மல்டி டிடெக்டர் கம்ப்யூட்டட் டோமோகிராஃபி ஆன்ஜியோகிராஃபி, MDCTA. இது யூஸ் பண்ணாங்கன்னா ஹை குவாலிட்டியாக விஷுவலைஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து அந்த பல்மரி எம்பாலிசம், அந்த த்ராம்பஸ் வந்து எங்கே இருக்குன்றது கிளியராக இந்த MDCTAன்றதை காட்டி கொடுத்துரும். ஓகேவா? தென் இசிஜி இன்டர்பிரேட் பண்ணணும், ஏபிஜி அனலைசிஸ் பண்ணணும், சிடி செஸ்ட் எக்ஸ்ரே. ஓகேவா? செஸ்ட் எக்ஸ்ரே, தென் பிளட் டெஸ்ட். தென் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட். எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்துருக்கணும், ஆன்டிகோயகுலன்ஸ் லைக் ஹெப்பாரின், வேர்ஃப்ரின் கொடுத்துருக்கலாம். தென் பேஷண்ட் வந்து லோ பிபியில் இருந்தாங்கன்னா வெறும் ஐவி ஃப்ளூயிட்ஸ்னால ரீசால்வ் பண்ண முடியாது. ஸோ வி இனிஷியேட்டட் எ வேசோப்ரெசன் தெரப்பி இன்க்ளூடட் இன் எ டோப்பமைன், நார்எஃபினெஃப்ரின். இந்த வேசோப்ரெசர்ன்றது ஒன்றும் இல்லைங்க. வேசோப்ரெசர்ன்றது வந்து ஒரு 2 ரெசெப்டார்ஸ் கொண்டது. அது V1, V2. இந்த V1 ரெசெப்டார் என்ன பண்ணுன்னா வந்து பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது பிளட் வெசலை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். அதில் தேவையான அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் பிளட் இல்லைன்னா கூட அந்த பிபியை அதை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூயிடை வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். இது கிட்னியில் போய்ட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ரீஅப்சார்ப்ஷன், அதாவது வந்து யூரின் அவுட்புட்டை டிக்ரீஸ் பண்ணி ஃப்ளூயிட் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். தென் பேஷண்ட்டுக்கு வந்து சஃபர்ட் எ மேசிவ் எம்பாலிசம் அண்டு லோ பிபி இருக்குதுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம யூரினரி கேத்தேட்டர் போட்டு யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். தென் வந்து ஸ்மால் டோஸ் ஆஃப் மார்பின் ஆர் சரியேட்டிவை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். இட் ரிலீவ் எ anxiety, அதாவது பதட்டத்துலேருந்து அவங்களை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? தென் let's see our responsibility, that is nurses responsibility. Okay, in nurses responsibility monitor a vital signs in under SpO2. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்டைன் ஆக்சிஜனேஷன், அப்சர்வ் ப்ளீடிங். தென் பேஷண்ட்டை வந்து நடக்க விடக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்க நம்ம ஸ்ட்ரிக்டாக பெட் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். தென் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் ஆன்டிகோயாகுலேஷனை பற்றி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி முன்னாடியே நம்ம இந்த பல்மரி எம்பாலிசம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அந்த லைஃபை சேவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மோர் மெடிக்கல் கண்டென்ட்ஸ் ஃபாலோ மை பேஜ். தேங்க்யூ.